bloody sweet, 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 sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. இப்போ ரெண்டாந்தர வாகன விற்பனை நிலையம் ஒன்றிலான் நிற்கிறேன். இந்த கடையின் பேர் வந்து ஜெஃப்னா வெஹிக்கிள் ஸ்பாட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹயஸ் வாகனம் நிற்குது, மற்றது 3-4 பொலிரோ வாகனங்கள் நிற்குது. அப்போ அந்த வாகனங்கள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அவை என்னென்ன விலையில் இருக்குது, மற்றது லீசிங் வசதிகள் என்ன மாதிரி, அது போன்ற விவரங்களை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாகன விற்பனை நிலையத்தின் பேர் வந்து ஜெஃப்னா வெஹிக்கிள் ஸ்பாட். இந்த விற்பனை நிலையம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யாழ்ப்பாணம் கேகே ஸ்டோட். அந்த அதில் தெரிகிறது வந்து பார்த்தீங்கன்னா கொக்குவில் குளப்பட்டி சந்தி. அந்த குளப்பட்டி சந்தியால் கேகே ஸ்டோட்டால் தெல்லிப்பள்ளியை நோக்கி ஒரு 100 மீட்டர் வந்தீங்கன்னா இந்த விற்பனை நிலையத்துக்கு வரலாம். இன்னும் ஈஸியாக சொல்ல போனால் இதில் பார்த்தீங்கன்னா தெரிகிறது வந்து கொக்குவில் பெட்ரோல் செட். அந்த பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் இந்த விற்பனை நிலையம் இருக்குது. அப்போ இங்கே என்னென்ன வகையான வாகனங்கள் இருக்குது, அவை என்னென்ன விலையில் இருக்கின்ற விவரங்களை இப்போ பார்க்கலாம் வாங்க. இந்த வாகனத்தை பார்த்தீங்கன்னா இது வந்து டொயாட்டோ ஹயஸ் கேடிஹெச் வாகனம். இது வந்து 2007ஆம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. இதோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா PD 2496. இந்த உட்கட்டமைப்புகள் எப்படி இருக்குது, உள்ள ஸ்ட்ரக்சர்கள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, அது தொடர்பான விவரங்களை இப்போ போய் பார்ப்போம் வாங்க. வாகனத்தின் முன்னுக்கு டிரைவர் சீட் மற்றது முன்பகுதியின் உட்பகுதிகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இது வந்து டிரைவர் சீட். மற்றது இந்த சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ராவாக வந்து சீட் கவர் போட்டிருக்கிறாங்க. இந்த வாகனம் கிட்டத்தட்ட 2,27,161 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. நீங்கள் இந்த வாகனத்தின் உட்கட்டமைப்புண்ட அந்த ஸ்டேரிங் மற்றது டேஷ்போர்ட் அதுகள் என்ன கண்டிஷனில் இருக்குன்றதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித டேமேஜும் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த வாகனத்தின் வெளிப்புறம் இந்த வாகனத்தை சுற்றி வர பார்க்க போகிறோம். இந்த பெயிண்ட் ஒர்க்குகள் எப்படி இருக்குண்டு, இந்த வாகனம் வாங்கிக்கல, அதாவது புதுசாக வாங்கிக்கல இந்த பெயிண்ட்டுகள் எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே ஒரிஜினல் கண்டிஷன்லாம் இப்போயும் இருக்குது. எந்த வித கிரச்சஸும் இல்லை. இப்போ நாங்கள் என்ன இந்த ஹயஸ் கேடிஹெச் இந்த டயர்கள கண்டிஷன்களை பார்க்கலாம். இங்கே சைட் 2 டயரையும் பார்த்தீங்கன்னா நல்ல புத்தம் புதிய டயர். நாங்கள் என்னென்னா இப்போ மற்ற பக்கம் போய் மற்ற 2 டயரும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மற்ற சைடில் உள்ள 2 டயரும் கூட நல்ல ஒரு புதுசான ஒரு குட் கண்டிஷன்லாம் இருக்குது. நாங்கள் என்னென்னா வாகனத்தின் சைட் கதவை திறந்து பின்பகுதியின் அமைப்புகள் என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம். உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வித சேதமும் இல்லாமல் நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. அதாவது இந்த வாகனம் முதல் தடவை வாங்கும்போது எப்படி சீட்டுகள் இருந்ததோ அதே கண்டிஷன்லாம் எந்த வித டேமேஜும் இல்லாமல் இப்பயும் இருக்குது. இது வந்து இந்த ஹயஸ் கேடிஹெச் பின்புற டிக்கி பகுதி. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல் வியூவில் பாருங்கள். இதில் வந்து எந்த வித சேதமும் இல்லை, நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இப்பொழுது வாகனத்தின் மற்ற சைட் கதவை திறந்து உள் வியூவை பார்க்க போகிறோம். பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு கண்டிஷனுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட், அதாவது ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட், அதுவும் வந்து நல்ல ஒரு கண்டிஷன்லாம் இருக்குது. இப்பொழுது நீங்கள் இந்த வாகனத்தின் ரெஜிஸ்டர் பண்ணின புக்கை தான் பார்க்குறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாகனம் தொடர்பான அனைத்து விவரங்களும் இருக்குது. இந்த வாகனத்தின் விலை விவரங்களை இந்த கடையின் உரிமையாளர்களிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளுவோம் வாங்க. இது என்ன 2,25,00,000, 1,65,00,000, 70,00,000த்துக்கு ஸ்பீட் போடலாம். டவுன் பேமெண்ட் அதுக்கு நிறைய செட் பண்ணி போடலாம். விலையை காய்ச்சி பேசி செய்யலாம், பிரச்சனை இல்லை. 2007, 2012.
நாங்கள் அடுத்ததாக பார்க்க போகிற வாகனம் வந்து மகேந்திராண்ட பொலீரோ. இந்த வாகனம் வந்து 2016-17 மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது. இப்போ இந்த வாகனத்தின் உட்கட்டமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. டிரைவர் சீட் மெட்டது, ஸ்டேரிங், டேஷ்போர்ட் அதுகளோட கண்டிஷனை நீங்கள் இப்போ பார்க்கலாம். இந்த வாகனம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62,712 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. வாகனத்தின் பிற்பகுதியை நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இது வந்து வாகனத்துடைய வந்த பெயிண்டிங் ஒர்க்கோட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க்குகளில் சின்ன சின்ன டச்சப்புகள் செய்யப்பட்டிருக்கு. மற்றது வாகனத்தின் 4 டயரையும் பார்த்தீங்கன்னா டயர் வந்து 100க்கு 70% என்ற கண்டிஷன்லாம் இருக்குது. கீழே உள்ள மெட்டல் பார்ட்ஸ்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா துருப்பிடிக்காமல் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அந்த டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து டோரால் ஓப்பன் பண்ணி இந்த வாகனத்தின் உட்பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்டுகள் சின்ன சின்ன டேமேஜ்கள் இருக்குது, ஒரு திருத்தக்கூடிய டேமேஜ்கள்லாம் இருக்குது. இந்த வாகனத்தின் விலை விவரங்களை பார்த்தோம்னா இந்த வாகனம் வந்து 43 லட்சம் ரூபா பெறுமதியானது. இதுக்கு வந்து 29 லட்சம் அல்லது 30 லட்சம் வந்து லீஸிங்குக்கு எடுக்கலாம். டவுன் பேமெண்ட்டாக வந்து 12-13 லட்சம் கட்டி எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து வந்து நாங்கள் பார்க்க போகிறது வந்து பிக் பொலீரோ. இது வந்து 2018-19 மாடல். இதோட நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா DAH 0957. இப்போ நாங்கள் என்னென்னா இந்த டிரைவர் கேபின் பகுதியை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு என்ன கண்டிஷனில் இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. உட்பகுதியை பாருங்க. இந்த வாகனம் வந்து 69,497 கிலோமீட்டர் வந்து இது வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த வாகனத்துக்கு வந்து ஏசி இருக்கு. இந்த வாகனத்தின் சீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சீட், அதாவது இந்த வாகனத்துடைய வந்தது. ஸ்டேரிங் டேஷ்போர்ட் எல்லாம் பாருங்க நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு. இது வாகனத்தின் பின்பகுதி பெயிண்டிங்கில் சின்ன சின்ன டச்சப் வேலை மாத்திரம் தான் செய்யப்பட்டிருக்கு. டயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 75% நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. இந்த வாகனத்தின் கீழ்ப்பகுதி மெட்டல் பார்ட்ஸ்கள் எல்லாம் பாருங்கள் துருப்பிடிக்காமல் நல்ல கண்டிஷன்லாம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட 46,50,000 ரூபாய்க்கு விற்பனைக்கு இருக்குது. லீசிங் வந்து 32 லட்சம் மட்டும் இருக்குது. டவுன் பேமெண்ட் 13-14 லட்சம் இருக்குது. நீங்கள் இங்கே வந்து கதைச்சி இந்த விலைகளில் ஏதாவது குறைக்க முடியும்னா குறைச்சும் வாங்கி கொள்ளலாம். அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா மகேந்திராண்ட இன்னொரு பொலீரோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து 2018-19 மாடல். நம்பர் பிளேட்டை பார்த்தீங்கன்னா DAG 3173. இப்போ நாங்கள் உட்பகுதியை பார்த்தோம்னா சீட், டேஷ்போர்ட், ஸ்டேரிங் எல்லாம் அந்த கண்டிஷனை பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இந்த வாகனம் வந்து கிட்டத்தட்ட 51,939 கிலோமீட்டர் இது வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த வாகனத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின், கியர் பாக்ஸ் எல்லாத்துக்குமே வாரண்டி இருக்கு. இந்த வாகனத்தின் டயரை பாருங்க, எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்குது. எக்ஸ்ட்ரா டயரும் வந்து குட் கண்டிஷன்லாம் இருக்குது. பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் ஒரிஜினல். சின்ன சின்ன டிங்கரிங் வேலைகள் பண்ண வேண்டி இருக்குது. பின்பகுதியில் உள்ள ஹூட் இதை ஓப்பன் பண்ணியிருக்கு பாருங்க. அந்த ஹூட் என்ன மாதிரி இருக்குன்றதை இதில் பார்க்கலாம் நீங்கள். இந்த வாகனத்தின் விலை வந்து 43 லட்சம். லீசிங்கில் வந்து 30 லட்சம் மட்டும் எடுக்கலாம். டவுன் பேமெண்ட் வந்து 11-12 லட்சம். அடுத்தது நாங்கள் பார்க்க போகிற வாகனம் வந்து டாட்டாண்ட 207. இதில் நம்பர் பிளேட்டை பாருங்கள் DAF 1730. இந்த வாகனம் வந்து 2017 வருஷத்துக்குரியது. இப்போ நாங்கள் இந்த வாகனத்தின் டிரைவர் கேபின் பகுதி வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போமாங்க. இதில் பார்த்தீங்கன்னா சீட் எல்லாம் வந்து ஒரிஜினல் சீட் இந்த வாகனத்துடைய வந்தது. சீட், ஸ்டேரிங், டேஷ்போர்ட் கண்டிஷனை பாருங்கள். இந்த வாகனம் இது வரைக்கும் 94,342 கிலோமீட்டர் ஓடி இருக்கு.
பெயிண்டிங் எல்லாம் ஒரிஜினல் பெயிண்ட், சின்ன சின்ன டிங்கரிங் வேலைகள் மாத்திரம் செய்ய வேண்டியிருக்கும். மற்றது இந்த வாகனத்தின் டயர்ஸ் கண்டிஷனை பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்ல குட் கண்டிஷன். மற்றது கீழே இந்த மெட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் துருப்பிடிக்காமல் நல்ல கண்டிஷனில் இருக்குது. இந்த வாகனத்தின் விலை விவரங்களை பார்த்தோம்னா இந்த வாகனத்தின் மொத்த பெறுமதி வந்து 28 லட்சம், லீசிங் வந்து 18-19 லட்சம் வரும், டவுன் பேமெண்ட் வந்து 10 லட்சம் ரூபா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்ற என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.